என்னோடய ஆசை வந்து என்னென்னா, நான் கடையில் உட்காந்துருக்கும்போது அவங்க ஒய்ஃப் வீட்டில் இருப்பாங்க. வீட்டில் இருக்கும்போது டெய்லி வந்து ஒவ்வொன்றும் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. வீட்டில் செஞ்சு ஏதோ ஒன்று பலகாரம் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுப்பாங்க. இப்போ வந்து அந்த பலகாரம்லாம் வரதில்லை, எனக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வரதில்லை. அது ஒன்றும் இல்லைங்க சார். மல்லிகை கடைக்கு போகும்போது ஏன் இரநூறுவா செலவாகுது, ஏன் 250 ரூபா செலவாகுதுன்னு சொல்லி சண்டை போட்டார் ஒரு டைமு. நான் என்ன பண்ணிட்டேன், அடுத்த நாள் காலையில் 6 மணிக்கு அவரே பையை கொடுத்து அனுப்பிட்டேன். ஒரு வாரம் நீ தான் போய் செலவு வாங்கணும், அதில் எவ்வளோ செலவாகுதுன்னு உனக்கு தெரியும். இவ்வளோ செலவாகுது, அப்போ விலைவாசி தான் ஏறிடுச்சு, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னாரு. இனிமேல் உனக்கு பலகாரமும் வராது, எதுவும் வராது, இனிமேல் விலைவாசி தான் ஏறும் தவிர நீ சிக்கனம் பண்ணுனா நீ எதுவுமே கேட்காத அப்படின்ற. அதுலேருந்து நான் எதுவுமே கொண்டு போய் கொடுக்குறதில்ல. ஒரு டைம் அப்படி தான் சோப்பு ஏன் இவ்வளோ கரையுதுனாரு. அதுக்கும் நான் அடுத்த நாள் பதில் வச்சுட்டேன். கவரை சுற்றி அந்த சோப்பை கவரை சுற்றி அந்த சோப்பும் கரையக்கூடாது, பாத்திரமும் கழுவணும் அப்படின்ட்டேன் நான் அந்த இடத்துல என்ன தெரியுங்களா சொன்னேன், கெமிக்கல் அதிகமாக கலக்கிறாங்க, அதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்றாரு அந்த இடத்துல. அப்புறம் இவர் என்னங்க சார் பண்ணுற, இவருக்கு எதாவது செஞ்சு தரணும்னு தோணுங்களா? ஆனால் பயங்கரமான ஆளுங்க நீங்கள்.